உடனே அதுக்கு அங்க லட்சணத்தை வச்சுட்டு அதுக்கு எத்தனை வயசு இருக்கலாம் பல்ல பிடிச்சு பார்ப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் உண்டு. அதுல முதுகுல சுழி இருக்கா, என்ன நிறம் இருக்கு, இந்த மாதிரி சில அடையாளங்கள் வச்சிருப்பாங்க. அதை வச்சு அந்த மாட்டினுடைய ஹிஸ்டரி சொல்லிடுவாங்க. அது நோய் உள்ளதா இல்லையா, ஆரோக்கியமானதா இல்லையா, எவ்வளவு நாள் வாழும், எவ்வளவு நாள் வாழ்ந்துருக்கு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி குதிரையை தேர்ந்தெடுக்கிறதுலயும் இந்த மாதிரி ஒரு கலை அந்த காலத்துல இருந்திருக்கு. இந்த காலத்து கூமுட்டைகளுக்கு நவீன துஷிர் ஸ்ரீதர் வார்த்தையில சொல்லுதா இருந்தா மாடர்ன் ஜெனரேஷன். இந்த கூமுட்டைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது, பேர் தான் மாடர்ன் ஜெனரேஷன். அப்புறம் மரத்துல கூட ஒரு மரத்தை வெட்டுனாங்கன்னா அது இப்போ கூட இன்னைக்குள்ள உங்களுக்கு கூட தெரியும் நினைக்கிறேன். அந்த மரத்துல எத்தனை வட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறத வச்சு அந்த மரத்தினுடைய வயசெல்லாம் சொல்லிடுவாங்க. அது எவ்வளவு சீசனை பார்த்துருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி விஷயங்கள் அந்த காலத்து ஜனங்களுக்கு ரொம்ப அத்துப்படியா இருந்தது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்ததுங்கிறதே ஆச்சரியமான விஷயம். இப்போ வாட்ஸ்அப்ல எல்லாம் இப்போ உலா வருதுன்னு நினைக்கிறேன். அந்த காலத்துல எப்படி தண்ணி இருக்க இடத்த கண்டுபிடிச்சாங்க, எங்க புல்லு முளைக்குதோ அந்த இடத்துல தண்ணி இருக்கும், பசு எந்த இடத்துல போய் படுத்து கிடந்து அசை போடுதோ அந்த இடத்துல தண்ணி இருக்கும்,